அளவற்ற அருளும் நிகரற்ற அன்புடையமாகிய அந்த வல்ல அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவனுடைய சாந்தியும் சமாதானமும் கிருபையும் அகில உலகத்திற்கு அருள்கொடையாக வருகை தந்த இறுதி தோழர் முகமது நபி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும், உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், குறிப்பாக நம்மவர்கள் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனித ரமலான் மாதத்திலே நாம் எல்லாம் நோன்பு நோற்றவர்களாக, இரவில் நின்று வணங்கக்கூடியவர்களாகவும், இன்ன பிற நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாகவும் இந்த ரமலான் மாதத்தில் நாம் இருந்து கொண்டு வருகின்றோம். அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய இந்த இபாதத்துகளுக்கும் நல்ல அமல்களுக்கும் நோன்புகளுக்கும் நிறைவான கூலியாகிய சொர்க்கத்தை நம் அனைவருக்கும் மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே தனிமையும் ஈமானிய உள்ளமும் என்ற தலைப்பின் கீழ் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். தனிமையும் ஈமானிய உள்ளம் என்று சொன்னால், நாம் பரவலாக பொதுமக்களுக்கு மத்தியிலே அல்லது பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது மக்களுக்கு முன்னால் நல்ல மனிதர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக நாம் இருப்போம். இதே போன்று தனிமையிலே இருக்கும் பொழுதும் எப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு மக்களுக்கு முன்னால் நல்லவர்களாக எப்படி நாம் வலம் வருகிறோமோ, நல்லவர்களாக நாம் எப்படி காமிக்கின்றோமோ, அதே போன்று தனிமையிலும் இருக்கும் பொழுதும் கூட நல்லவர்களாக இருக்க வேண்டும், இறையச்சத்தோடு இருக்க வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. தனிமையிலும் அல்லாஹ்வை நாம் பயந்து அஞ்சி வாழும் பொழுதுதான் அதுதான் உண்மையான ஈமான், அதுதான் சரியான ஈமான். மக்களுக்கு மத்தியிலே நல்லவர்களாக இருந்து நல்லவர்களாக வலம் வந்து தனிமையிலே இருக்கும் பொழுது அல்லாஹ்வை மறந்தவர்களாக, அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்து இருக்கின்றானோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக நாம் ஆகினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய ஈமான் பலகீனமான ஈமான் தான். நம்முடைய ஈமான் வெளிச்சயமான ஒரு ஈமானாக இருக்காது. ஆக குறிப்பாக தனிமையிலே இருக்கும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள்தான் உண்மையுள்ள மூமீன்கள். அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காமிக்கும் பொழுது, இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹுமுல் கைப், நிச்சயமாக யார் தனிமையிலே அல்லாஹ்வுக்கு அஞ்சி அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்கிறார்களோ, லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கபீர், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றான், அதே போன்று மிகப்பெரிய ஒரு கூலியை அவர்களுக்கு வழங்குகிறான். யாருக்கு? தனிமையிலே அல்லாஹ்வுக்கு பயந்து அஞ்சி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு மறுமை நாளிலே மன்னிப்பும் மிகப்பெரிய ஒரு கூலியும் அவர்களுக்கு உண்டு. இன்னொரு வசனத்தை அல்லாஹ் கூறும்போது, ஜன்னத்துல் முத்தகின், யார் தனிமையிலே பயந்து பயந்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை மிக அருகில் கொண்டு வருவான். கைர பஈத், அதாவது தூரம் இல்லாமல் மிக அருகாமையில் சொர்க்கத்தையே கொண்டு வருவான். யாருக்கு அது? மன் ஹஷிய ரஹ்மான பில் கைப், ரஹ்மானுக்கு யார் இந்த உலகத்திலே தனிமையிலே பயந்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை மறுமை நாளில் மிக மிக அருகில் கொண்டு வருவான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனங்கள் மூலமாக தனிமையிலே யார் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தார்களோ அவர்களுக்கு மறுமை நாளிலே சொர்க்கம் மிக அருகில் கொண்டு வருவான். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையாகவே ஒரு ஈமான், ஒரு மனிதனுக்கு உண்மையுள்ள ஒரு ஈமான் இருக்கிறது என்று சொன்னால், அவனுடைய ஈமான் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் தனிமையிலே அல்லாஹ்வுக்கு பயப்படும், தனிமையிலே அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்?
என்று சொல்லும் பொழுது 3 விஷயங்களை சொன்னார்கள். மிக அற்புதமான விஷயம், மிக அதீதான விஷயம் என்று சொன்னார்கள். ஒன்று, வறுமையில் தானம் தர்மம் செய்வது. வறுமை என்பது யாருக்கும் தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் வறுமையா இருக்கிறார், ஆனால் தானம் தர்மம் செய்கிறார். இது உள்ளம் சார்ந்த விஷயம். இது இரண்டாவதாக, தனிமையிலே இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்கிறார். இதுவும் உள்ளம் சார்ந்த விஷயம். மூன்றாவது, நெருக்கடியிலே இருக்கும் பொழுதும் உண்மையே பேசுவார். 3 விஷயம். இது எல்லாமே உள்ளம் சார்ந்தது. அல்லாஹ் தஆலா உள்ளத்தை தான் பார்க்கின்றான். நீ தனிமையிலே என்ன செய்கின்றாய், எப்படி வாழ்கிறாய் என்பதை தான் அல்லாஹ் தஆலா கவனிக்கின்றான், பார்க்கிறான் என்ற அடிப்படையிலேயே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். ஆக நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். நாம மக்களுக்கு பரவலாக இருக்கும் பொழுதும் சரி, தனிமையிலே இருக்கும் பொழுதும் சரி, நம்முடைய உள்ளம் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையில் பயந்து வாழ வேண்டும். தனிமைதான் முக்கியம். மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனையும் தனிமையில் தான் விசாரிப்பான், தனித்தனியாக விசாரிப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கும் பொழுது, வா குல்லுஹும் ஆதி யௌமல் கியாமா ஃபர்தா, மறுமை நாளிலே உங்களை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நாம விசாரிப்போம். கூட்டம் கூட்டமாக விசாரிக்க மாட்டான், குடும்பம் குடும்பமாக விசாரிக்க மாட்டான். ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒவ்வொரு மனிதனை தனித்தனியாக நிற்க வைத்து அல்லாஹ் தஆலா விசாரணை செய்வான். எப்படி நம்முடைய தாயினுடைய கருவறையில தனிமையிலே இருந்தோமோ, எப்படி தனிமையிலே பிறக்கிறோமோ, அதே போல மரணத்தை விட்ட பிறகு எப்படி தனிமையிலே நாம் அடக்கப்படுகிறோமோ கபரிலே, அதே மாதிரி மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், தனித்தனியாக தான் விசாரணை செய்வான், ரகசியமாக விசாரணை செய்வான் என்பதை அல்லாஹ் தஆலாவே திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் என்னதான் வெளிப்படையான நல்ல அமல்களை செய்தாலும், நல்லவனாக மக்களுக்கு மத்தியிலே வளம் வந்தாலும், தனிமையில் மறைவான சூழ்நிலையில் இறைவனுக்கு அஞ்சி நடக்காவிட்டால் அவர்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எச்சரிக்கையாக ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார். என்ன செய்தி அது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னார்கள். மறுமை நாளிலே என்னுடைய உம்மத்தில் இருந்து ஒரு கூட்டத்தார் வருவார்கள். அவர்கள் எப்படி வருவார்கள் என்றால், திகாமா மலை அளவிற்கு நன்மைகளோடு வருவார்கள். அந்த காலத்துல நிறைய மலைகள் இருக்கிறது. அந்த மலையில ஒரு மலை திகாமா என்ற மலை, அந்த மலை அளவிற்கு நன்மைகளோடு மறுமை நாளிலே என்னுடைய உம்மத்தில் இருந்து ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள். அப்படி வரும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் என்றால், அவர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் தஆலா பரப்பப்பட்ட புழுதிகளை போன்று அல்லாஹ் ஆக்கி விடுவான், தூசு மாதிரி அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவான் என்று சொன்னார். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், மன் ஹும் யா ரசூலுல்லாஹ், அவர்கள் யார் யா ரசூலுல்லாஹ்? ஏனென்றால் அவர்கள் மாதிரி நாங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் கேட்கின்றோம். அவர்கள் யார்? அவ்வளவு நன்மைகளோடு வந்தார்கள். அவர்களுடைய நன்மைகளை எல்லாமே பரப்பப்பட்ட புழுதிகள் போன்று தூசு மாதிரி ஆக்கி விடுவான் என்று அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவான் என்று சொல்கின்றீர்கள், அவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் தனிமையிலே இருக்கும் பொழுது அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்து இருந்தானோ அதையெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தனிமையிலே இருக்கும் பொழுது அல்லாஹ்வை மறந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் யார்? உங்கள் கூடவே இருந்தவர்கள் தான், நோன்பு வைத்தவர்கள் தான், நன்றாக அவர்கள் தொழுதவர்கள் தான், இரவில் நின்று வணங்கியவர்கள் தான், அவர்கள் உங்களோடு கூட இருந்தவர்கள் தான், அவ்வளவு நன்மையோடு வந்தவர்கள் அவர்கள். மறுமை நாளே ஒண்ணுமே இல்லாமல் பரப்பப்பட்ட புழுதிகள் போன்று அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கூலிகளை நன்மைகளை ஆக்கி விடுவான் என்று சொன்னால் காரணம் என்ன? தனிமையிலே அல்லாஹ்வை அஞ்சாமல். பெரும்பாலான மக்கள் அப்படிதான் இருக்கிறார்கள். மக்களுக்கு மத்தியிலே பள்ளி வாசலை உட்காரும் பொழுது வரும் பொழுது, நான் உண்மை உள்ள இறை விசுவாசி, நான் நல்ல பக்திமான், நான் இறையச்சம் உள்ளவன், தொழுகையாகி அப்படி என்று ஒரு பயபக்தியாக பையமாக ஒரு பணிவாக உட்காருவோம், பேசுவோம். ஆனா தனிமையில் இருக்கும் பொழுது, கடையில தனிமையிலே இருக்கும் பொழுது, ஊரை விட்டு எங்க வெளியில இருக்கும் பொழுது யாரு பார்ப்பார்கள்?
நண்பர்கள் கிடையாது, சொந்த பந்தங்கள் கிடையாது, தெரிந்தவர்கள் கிடையாது, யாரும் கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் வியாபாரம் செய்யலாம் என்று நீங்கள் தனிமையிலே இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுடைய நன்மைகளை, கூலிகளை எல்லாம் மறுமை நாளிலே பரப்பப்பட்ட புழுதிகள் போன்று அல்லாஹ் ஆக்கி விடுவான். எச்சரிக்கையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார். தனிமைதான் முக்கியம், தனிமை வாழ்க்கை தான் முக்கியம். தனிமையில எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து அஞ்சி இந்த உலகத்திலே வாழ்கின்றோமோ அதுதான் மறுமை நாளில் நமக்கு கூலியை பெற்று தரும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களுக்கு மத்தியிலே ஏதாவது ஒரு கெட்டதை செய்ய நாடுகிறோம் என்றால் செய்ய மாட்டோம். ஏன்? பெற்றோர்கள் தப்பா நினைத்து விடுவார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே தப்பு செய்ய மாட்டோம், பிள்ளைகள் தப்பா நினைத்து விடுவார்கள். மனைவி இடத்தில் ஏதாவது தப்பான காரியத்தை செய்ய மாட்டோம். ஏன்? மனைவி தப்பாக நினைப்பால். நண்பர்களிடத்திலே தப்பான விஷயம் செய்ய மாட்டோம். ஏன்? நண்பர்கள் தப்பா நினைப்பார்கள். இப்போ உலகத்திலே இவர்கள் எல்லாம் தப்பா நினைப்பார்கள், அவர்கள் எல்லாம் தப்பா நினைப்பார்கள் என்பதற்காக வேண்டி ஒரு தீமையான காரியத்தை நாம் செய்ய மாட்டோம். ஆனால் தனிமையில இருக்கும் பொழுது நாம் தீமையான காரியங்களை செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வை மதிப்பு குறைந்தவனாக நாம் ஆக்கிறோம். அல்லாஹ் பார்க்கிறானே, அல்லாஹ் கண்காணிக்கிறானே, என்னை பற்றி அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறானே, அந்த சிந்தனை இல்லாமல் நாம் பல தவறுகள் செய்கிறோம் என்றால் அல்லாஹ்வை நாம் அவனை மதிப்பு குறைத்து விடுகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே யார் அல்லாஹ்வுக்கு தனிமையிலே அல்லாஹ்வுக்கு பயந்து அஞ்சி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு பரிசாக அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு சொர்க்கத்தை, எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தருகிறான் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளிலே 7 விதமான கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ்வுடைய அரிசினுடைய நிழலை அல்லாஹ் தருவான் என்று சொன்னார்கள். மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா ஒரு மக்சர் மைதானத்தை ஏற்படுத்துவான். இந்த பூமியை வேறு விதமாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். பூமியா இருக்காது, எல்லாமே தகடு மாதிரி, இரும்பல் மாதிரி அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவான். அதில்தான் எல்லாமே நிற்க வேண்டும். சூரியனை மிக அருகில் கொண்டு வருவான். மக்கள் யாரும் நிற்க முடியாது, அந்த அளவுக்கு கடுமையான வெப்பத்தில் நின்று கொண்டிருப்பார்கள். மரம் செடி கொடிகளை எதுவுமே இருக்காது, தண்ணீர் கூட இருக்காது. அந்த அளவுக்கு அந்த மக்சர் மைதானத்திலே நின்று கொண்டு இருக்கும் பொழுது எல்லோரும் மக்கள் கூட்டம் கூட்டமாக அலைவார்கள். கூட்டம் கூட்டமாக தண்ணீர் என்று ஓடுவார்கள், கதறுவார்கள், புலம்புவார்கள். எங்கேயாவது நிழல் கிடைக்குமா என்று அலைவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா 7 விதமான கூட்டத்தாருக்கு அவனுடைய அரிசனுடைய நிழலை அல்லாஹ் தருவான். அந்த 7 விதமான கூட்டத்தாரிலே ஒரு கூட்டம்தான் யார் என்றால், தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடித்தார்களே அவர்களுக்கு. தனிமையில அல்லாஹ் நினைத்து கண்ணீர் வடிக்கணும், அதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில எப்பயாவது நம்ம அழுதிருக்கிறோமா? அல்லாஹ்வை நினைத்து, மறுமை நாளை நினைத்து, அந்த நரகத்தை நினைத்து எப்பயாவது நம்ம தனிமையிலே உட்கார்ந்து கொண்டு அழுதிருக்கிறோமா? கண்ணீர் வடித்திருக்கின்றோமா? அந்த தண்ணீர் தான் அல்லாஹ் தஆலா இங்கு சிலாகித்து சொல்லி காமிக்கிறான். யார் தனிமையிலே அல்லாஹ்வை நினைத்து, நான் இப்படி செய்து விட்டேனே, அப்படி செய்து விட்டேனே, இந்த பாவங்கள் செய்து விட்டேனே, இறைவா என்னை மன்னித்து அருள்வாயா இறைவா என்று தனிமையிலே கண்ணீர் வடித்தானோ அவனுக்கு மறுமை நாளிலே அவனுடைய அரிசனுடைய நிழல் கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார்கள். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கும் பொழுது 3 வகையான கண்களை நரகம் தீண்டாது என்று சொன்னார்கள். 3 விதமான கண்களை நரகம் தீண்டாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கும் பொழுது அதிலே ஒன்றுதான் அல்லாஹ்வின் பயத்தால் அழுத கண்கள். அல்லாஹ்வின் பயத்தால் அழுத கண்களை மறுமையிலே நரகம் தீண்டாது. அதனால அல்லாஹ்வை நினைத்து, நரகத்தை நினைத்து நாம் அழ வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும். தனிமையிலே மக்களுக்கு மத்தியிலே காட்டுவதற்காக வேண்டிய அல்ல, தனிமையிலே உண்மையாகவே உள்ளம் உருகி கண்ணீர் வடித்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிப்பான், நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். இதற்கு பரிசாக மறுமை நாளிலே சொர்க்கத்தை நமக்கு வழங்குவான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான பிரார்த்தனை நாம் செய்திருக்கவே மாட்டோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்?
முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், ரஹமத்துல் ஆலமீன் அவர்கள், அகில உலகத்திற்கு ஒரு ரஹமத்தாக வந்தவர் அவர். அப்படிப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். என்ன பிரார்த்தனை தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கஷியத்தக ஃபில் கைப் வஷ்ஷஹாதா. இறைவா, மறைவிலும் வெளிப்படையிலும் உன்னை பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையை எனக்கு தருவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். நாம் எப்படியாவது பிரார்த்தனை செய்திருக்கிறோமா? அதாவது நாம் வெளிப்படையா இருந்தாலும் சரி, பொதுவான மக்களுக்கு மத்தியில இருந்தாலும் சரி, அல்லது எங்காவது தனிமையில இருந்தாலும் சரி, உனக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்திருவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்றால், நாமும் இந்த மாதிரியான பிரார்த்தனை தனிமையில இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யணும். இறைவா, நான் தனிமையா இருந்தாலும் சரி, பொதுவான மக்களுக்கு மத்தியிலே முன்னாடி இருந்தாலும் சரி, உன்னை பயந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்தருள்வாயாக என்று பிரார்த்தனையை அதிகமாக நாம் செய்கிறோம். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய முன்னோர்கள் எல்லாம், சகாபாக்கள் எல்லாம், இமாம்கள் எல்லாம் எப்படி அவர்கள் தனிமையிலே அல்லாஹ்வுக்கு பயந்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, உமர் இப்னு அப்துல் அசீஸ் கலீஃபா அவர்கள், 7வது கலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் மிகப்பெரிய இஸ்லாமிய ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு கலீஃபாவாக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாள் தன்னுடைய வீட்டிலே சுன்னத்தான ஒரு தொழுகையை தொழுது விட்டு முஸல்லாவிலே அமர்ந்து கொண்டு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார். தனிமையிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். யதார்த்தமாக அவருடைய மனைவி வந்து பார்க்கின்றார்கள். பார்த்து விட்டு கேட்கிறார்கள், ஏன் தனிமையிலே அழுது கொண்டிருக்கிறீர்கள்? என்ன பிரச்சனை? என்ன உங்களுக்கு பிரச்சனை என்று கேட்கிறார்கள். உடனே உமர் இப்னு அப்துல் அசீஸ் கலீஃபா அவர்கள் சொன்னார்கள், ஆம், பிரச்சனை தான். அல்லாஹ் தஆலா எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தை வழங்கி இருக்கிறான். இந்த ஆட்சி அதிகாரத்திலே பெண்கள் இருக்கிறார்கள், ஏழைகள் இருக்கிறார்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாமே இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அமானிதம், ஒரு அமானத்து. இது என்னுடைய ஆட்சி அதிகாரத்திலே யாராவது பாதிக்கப்பட்டு இருந்தால் மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா விசாரிக்கும் பொழுது எனக்கு எதிராக யாராவது வந்து சாட்சி சொன்னால், இவருடைய ஆட்சி சரியில்லை, இவருடைய ஆட்சியில் நாங்கள் பாதிக்கப்பட்டோம், இவருடைய ஆட்சியில் நாங்கள் ஏழ்மையாக இருந்தோம் என்று எனக்கு எதிராக, என்னுடைய ஆட்சிக்கு எதிராக யாராவது வந்து சொன்னார்கள் என்றால் என்னுடைய நிலை என்ன? அதை நினைத்துதான் தனிமையிலே அழுது கொண்டிருக்கிறேன் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் கலீஃபா அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், தனிமை என்பது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய சமுதாயத்திலே பொதுவாக வாலிபர்கள், இளைஞர்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாமே தனிமையை தான் விரும்புகிறாங்க. இப்போ தனிமையை தான் விரும்புகிறார்கள். காரணம், அவங்களுடைய கையில வந்து செல்போன் வந்துருச்சு. இந்த செல்போன் வந்த பிறகு இளைஞர்கள், வாலிபர்கள் வீட்டிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் தனித்தனியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். போனை வைத்துக் கொண்டு தனித்தனியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். போன்ல என்ன வருது? பேஸ்புக் ஓபன் பண்ணாலும் சரி, இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலும் சரி, இன்னத்துல என்ன யூடியூப் ஓபன் பண்ணாலும் சரி, அதுல என்ன முதலாவது என்ன நிக்குது? அறாமான விஷயம் தான் நிக்குது. நிறைய அறாமான காரியத்தை தான் இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள், வாலிபர்கள் தனிமையை விரும்புகிறார்கள். வீட்டிலே கணவனா இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தனித்தனியாக உட்கார்ந்து கொண்டு அறாமான காரியத்தை இந்த செல்போன் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிற காட்சியை நாம பார்க்கிறோம். தனிமையிலே அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். நாம் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். செல்போனிலே நீ எதை பார்த்தாலும் சரி, என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் இறைவன். எதை நாம கேட்டுக் கொண்டிருக்கிறோமோ இதையெல்லாம் என்னுடைய இறைவன் கேட்டுக் கொண்டிருக்கிறான். நாம் தனிமையிலே இருந்தாலும் என்னுடைய இறைவன் என் பக்கத்திலே இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றி என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை அவன் விரும்ப வைக்கின்றான். லாகின்னல்லாஹ
ஹப்ப இலைக்குமுல் ஈமான், அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானை வலுப்படுத்துகின்றான், விரும்ப வைக்கின்றான். நான் ஈமான் கொண்டு இருக்கிறேன் என்று சந்தோஷம் அடைய வைக்கின்றான். உங்களுடைய உள்ளத்தை அவன் ஈமானை ஜொலிக்க வைத்திருக்கின்றான், அழகுபடுத்தி வைத்திருக்கின்றான். இன்னும் பாவம் செய்வதை, குஃப்ரான விஷயத்திலே செல்வதை அவன் வெறுக்கவும் வைத்திருக்கின்றான். பாருங்கள் எவ்வளவு அல்லாஹ் நமக்கு உபகாரம் செய்திருக்கிறான். நமக்கு ஈமானை வழங்கி இந்த ஈமானை அதை நமக்கு முகமத்தாக ஆக்கி வைத்திருக்கின்றான், அதை நேசிக்க வைத்திருக்கின்றான், குஃபரை வெறுக்க வைத்திருக்கின்றான், பாவம் செய்வதை வெறுக்க வைத்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா. ஆனால் ஷைத்தான் இருக்கிறானே, அவன் என்ன செய்கிறான்? இதையெல்லாம், இந்த ஈமானை, இந்த இஸ்லாத்தை, இந்த இதாயத்தை எப்படியாவது இவனை கெடுத்து விட வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் அவன் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வந்து கொண்டிருக்கிறான். ஷைத்தானுடைய பணி, ஷைத்தானுடைய வேலை என்னவென்றால் மனிதனை வழிகெடுக்க வேண்டும். வழிகெடுக்கிறது மாத்திரமல்ல, மக்களுக்கு மத்தியிலே கேவலப்படுத்த வேண்டும். இதுதான் ஷைத்தானுடைய வேலை. பாருங்கள், உதாரணத்துக்கு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய கையால் படைத்தேன் என்று அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. மிகப்பெரிய கண்ணியம். தன்னுடைய கையாலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தேன். அதே போன்று நிறைய அஸ்மாக்களை, நிறைய பொருளுடைய பெயர்களை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். வானவர்களுக்கு கூட தெரியாது. வானவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்கும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கும் பொழுது வானவர்கள் சொன்னார்களாம், இறைவா நீ எங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாயோ அதுதான் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னார்கள் வானவர்கள். ஆனால் இவைகள் எல்லாமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்து அந்த வானவர்களுக்கு மத்தியிலே, இப்லீஸுக்கு மத்தியிலே உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த வானவர்களையும் கூட அந்த ஆதமுக்கு சஜிதா செய்ய வைத்தான் அல்லாஹ் தஆலா. கண்ணியத்திற்கு மேல் கண்ணியம். பிறகு சொர்க்கத்திலே உலாவ விட்டான். சொர்க்கத்திலே நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவியான ஹவ்வாவையும் சொர்க்கத்திலே இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை விட்டான். எவ்வளவு கண்ணியம், எவ்வளவு சிறப்பு! கண்ணியத்திற்கு மேல் கண்ணியம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஆனால் ஷைத்தான் என்ன செய்தான்? இவரை விடக்கூடாது என்பதற்காக தினந்தோறும் சென்று சென்று அவரிடத்திலே சொல்லி மயக்க வைத்து, எந்த மரத்தை நெருங்க கூடாது என்று அல்லாஹ் சொன்னானோ அந்த மரத்தை நெருங்க வைத்தான் இப்லீஸ். அவர் நெருங்கினார், அந்த பழத்தை சாப்பிட்டால் அல்லாஹ்விற்கு மாறு செய்தார். உடனே அல்லாஹ் தஆலா இந்த சொர்க்கத்திலே உமக்கு இடம் கிடையாது, இறங்கி நீங்கள் பூமிக்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மலக்குமார்களுக்கு மத்தியிலே கண்ணியமாக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூனி குறுகி அந்த சொர்க்கத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறார். தான் ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தான் என்பவன் மக்களுக்கு மத்தியிலே கேவலப்படுத்தணும், இவனை மக்களுக்கு மத்தியிலே மிக கேவலமாக இவன் பேச வைக்கணும் என்ற அடிப்படையில் தான் ஷைத்தான் வந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு ஈமானை கொடுத்து, இஸ்லாத்தை கொடுத்து கண்ணியமாக வைத்திருக்கிறான் என்பதை தான் அல்லாஹ் தஆலா திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். ஆக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தனிமை என்பது முக்கியமான விஷயம். அது நாம் எப்படி பரவலாக மக்களுக்கு முன்னணியிலே எப்படி இருக்கிறோமோ, இரையச்சமுள்ளவராக இருக்கிறோமோ, அதே மாதிரி தனிமையிலே நம்ம கடையில வியாபாரம் செய்கிறோம் என்றால், எங்கேயாவது நடந்து போய் கொண்டு இருக்கிறோம் என்றால், அந்த நேரத்தில் என்னுடைய இறைவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற அடிப்படையில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக ஒரு செய்தியை சொன்னார்கள். மனிதன் 2 விஷயங்களிலே பாவங்கள் செய்கிறான். அந்த 2 விஷயத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கும் பொழுது, மன் யதுமனலி மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி அதுமன லஹுல் ஜன்னah. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கும் பொழுது, எவர் 2 தாடைகளுக்கு மத்தியில் உள்ள இந்த நாவை நான் சரியாக பயன்படுத்தினேன் என்று எவர் சொல்கின்றாரோ அவருக்கு நான் சொர்க்கம் செல்வதை உத்தரவாதம் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த மர்மஸ்தானத்தை நான் சரியாக பயன்படுத்துவேன் என்று என்னிடத்தில் யார் உத்தரவாதம் கொடுக்கிறாரோ
அவர் சொர்க்கம் செல்வதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மனிதனுடைய வாழ்க்கையிலே முக்கியமான விஷயம் இதுதான். இதில்தான் பெரும்பாலான மக்கள் தவறு செய்கிறார்கள். இந்த நாவின் மூலமாக அதிகமான தவறுகள் செய்கிறார்கள். இந்த நாவின் மூலமாக தான் மக்களை புறம் பேசுவது, இல்லாத பொல்லாத பேசுவது, அவதூறு சொல்லுவது, மக்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவது, மக்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவது. எதனால? இந்த நாவின் மூலமாக. இந்த நாவின் மூலமாக மனிதர்களை ஒற்றுமைப்படுத்தலாம். இந்த நாவின் மூலமாக மனிதர்களை பிரிக்கவும் செய்யலாம். அந்த அளவுக்கு வல்லமை உடையது இந்த நாவு. இப்படிப்பட்ட இந்த நாவை நான் சரியாக பயன்படுத்துவேன் என்று என்னிடத்தில் யார் உத்தரவாதம் கொடுக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கு நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக வெளிப்படையாக சொல்லுகிறார்கள், 2 தொடைகளுக்கு மத்தியில் உள்ள அந்த மர்மஸ்தானத்தை ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி அதை சரியாக நான் பயன்படுத்துவேன் என்று யார் என்னிடத்தில் உத்தரவாதம் கொடுக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் உத்தரவாதம் கொடுக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக தனிமையிலே இருக்கும் பொழுதும் அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுமாறு ஹராம் என்று சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் தவிர்த்து கொண்டு இந்த உலகத்திலே வாழும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட ஒரு சகாபி அவர் தான் அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார். புகாரி முஸ்லிம்ல அந்த கிரந்தத்தை நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நிறைய ஹதீஸ்கள் அபூ ஹுரைரா என்று வரும். யார் அந்த அபூ ஹுரைரா? எந்த ஒரு குடும்பம் கிடையாது அவருக்கு, மனைவி மக்கள் என்பது கிடையாது, வீடு வாசல் என்பது கிடையாது. அவரை திண்ணை தோழர்கள் என்று சொல்லுவார்கள். அதிலே ஒரு 80 திண்ணை தோழர்கள், அதாவது அனாதைகள். அதிலே ஒருவர் தான் அபூ ஹுரைரா. அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருந்து ஹதீஸ்களை மனப்பாடம் செய்து அறிவித்திருக்கிறார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறுதியிலே அவருக்கு வயது ஆகி படுக்கையாக இருக்கிறார். வீட்டில் என்று சொன்னா அவர் திண்ணையிலே படுக்கையாக இருக்கிறார். எழுந்து நடக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே தனிமையிலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்ன பிரார்த்தனை தெரியுமா? யா அல்லாஹ், பெரும் பெரும் பாவங்களை செய்வதை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். குறிப்பாக விபச்சாரம் செய்வதை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்கிறார் அவர். சகாபாக்கள் எல்லாம் ஆச்சரியமாக கேட்டார்கள், அபூ ஹுரைராவே, நீ உன்னால எழுந்து நடக்கப்பட முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே நீ இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை செய்கிறாயே, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது ஆச்சரியமான பதிலை சொன்னார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்ன தெரியும் பதில் சொன்னார்? ஷைத்தான் இன்னும் சாகவில்லை என்று சொன்னார். ஷைத்தான் இன்னும் சாகவில்லை, உயிரோடு இருக்கிறான். அவன் நம்மிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எந்த நேரத்திலே எந்த வயதிலே வருவான் என்று சொல்ல முடியாது. வயசான காலகட்டத்தை தப்பு செய்ய மாட்டார், சொல்ல முடியாது. உலகத்தில் நாம பார்க்கிறோம், 60 வயசுல 70 வயசுல தான் நிறைய தவறுகள் செய்கின்ற காட்சியை நம்ம பார்க்கிறோம். நம்ம பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு பேராசிரியா இருந்தாலும் சரி, வயசான காலகட்டத்தில் சிறுமிகளை பலாத்காரம் செய்தான் என்று சொல்லுகின்ற காட்சி நம்ம பார்க்கிறோம். ஆக நம்ம வாலிப பருவம் இருந்தாலும் சரி, வயோதிகமாக இருந்தாலும் சரி, தனிமையிலே இருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து நடக்கும் பொழுதுதான் மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய இந்த இபாதத்துகளுக்கு, நோன்புக்கு, எல்லா விதமான நல்ல அமல்களுக்கு நிறைவான கூலியாக சொர்க்கத்தை நமக்கு வழங்குவான். இவ்வளோ அமல்கள் செய்கிறோம், இவ்வளோ இபாதத்துகள் செய்கிறோம், ஆனா தனிமையில இருக்கும் பொழுது அல்லாஹ்வையும் மறந்து ஹராமான காரியங்கள் நம்ம செய்து விட்டோம் என்றால் நம்முடைய அமல்கள், நம்முடைய இபாதத்து, நம்முடைய நோன்பு எல்லாமே வீணாகி போய்விடும் என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் மூலமாக நம்ம அறிகின்றோம். எனவே எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி பயந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் என்றால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி அடையலாம். அப்படிப்பட்ட மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.